ஒரு மனிதனை ஆற்றுப்படுத்தணும், புரிய வைக்கணும்னா அவனுக்கு எழும்புகிற கேள்வியில் என்ன பண்ணான்? அவன் மனம் விட்டு கேட்கணும், அதை நான் சொல்லணும். அப்போது ஒரு மனிதனை கேள்வி இல்லாமல் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக மாற்றணும், கடவுள் புரிய வைக்கணும், வாழ்வின் ரகசியங்களை புரிய வைக்கணும், எதுக்கு வந்தோம், எதுக்கு பண்ணுறோம், என்ன செய்யணுன்றதை புரிஞ்சுட்டு சாவுனா என்ன, பிறகுதுன்னா என்ன, பிறவி இருக்குதா இல்லையா, பிறவி இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கணுமா, ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் வேணுமா? நான் ஒரு இடத்துல தோற்று போய் தான் இருக்கிறேன் இன்ன வரைக்கும். பிறவி இருக்குதுன்னு சொல்கிறேன், என்கிட்ட என்ன இல்லை? ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் இல்லை. மேபி இன்னும் 3-4 மாதத்தில் கிடைக்கலாம், கிடைக்காமே போகலாம், எனக்கு தெரியாது. நான் தேடுறேன். இன்கேஸ் எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னா நான் சொல்லி வைக்கிறேன். நீல கலர் வாட்சி கட்டியிருந்தேன், எஸ்ல என் பேர் ஆரம்பிச்சது, எரிஞ்ச பக்கத்துக்கான தழும்பு இப்போ இருக்குது. ஒரு மலைப்பிரதேசம், அந்த ஸ்டீல் வாட்சி எரிஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, அதனால் அந்த ஸ்டாப்பு கிடைக்கலாம். என்னுடைய ஃபோட்டோ வந்து இப்படி இருக்கும், என்னுடைய உருவம் எப்படி இருக்கும். ஸோ அந்த நாட்டுக்கு போனால் அந்த மாதிரி உருவம் இருக்கிற ஃபோட்டோ இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சேன்னாவோ என் கண்களை சிக்கனா தான் ஆச்சு. அந்த மலை பிரதேசமோ பார்த்துட்டேன்னா ஊரோ பேரோ அந்த மொழியோ கூட எனக்கு தெரில, ஆனால் இதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை நான் அப்புறமா கண்டுபிடிச்சி எடுத்து வந்து கொடுத்தேன்னா ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் தான். ஆனால் ஆப்ஜெக்ட் எவிடன்ஸாக இன்னொருத்தர் சொன்னதெல்லாம் இருக்குது. காந்தி ஆசிரமத்துலேருந்தே போய் பார்த்துக்கிறாங்க, 8 வயசு சிறுமி ஒத்தி குஜராத்லேருந்து போய் நான் இந்த ஜென்மத்தில் இப்படி வாழ்ந்தேன்லாம் சொல்லி நிரூபிச்சிருக்கிறாங்க. எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் இருக்குது. எல்லோரும் பிறவி எடுத்துக்கிறோம், ஏன் எல்லாரையும் சொல்ல முடியலன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ என்னென்ன அந்த பிறவிக்கான ஆப்ஜெக்ட் எவிடன்ஸும் என்கிட்ட இல்லை. ஆனால் கடவுள் சூன்யமாக இருக்குதுன்றதை நிறைய பேர் உணர்த்திருக்கிறேன். நிறைய பேர் அதை உணர்ந்தும் இருக்கிறாங்க, சும்மா புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர்கள் கண்களால் வெற்றிடத்தை என்ன பண்ண முடியுது, சந்திக்க முடியுது. நிறைய பேர் சந்தித்து என்கிட்ட சொல்லிடுறாங்க, சொல்லாமல் கூட இருக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் இருக்குது, கடவுள் வெறுமை அப்படின்ட்டு. சர்வ சுதந்திர